தீபாவளி, பொங்கல் போன்ற நாட்களில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தென்படும் திருவிழா சீசன் கூட்டம் தற்போதும் காணப்படுகிறது. மே 16ஆம் தேதி தமிழகத்தில் நடக்க உள்ள தேர்தல்தான் இதற்கு காரணம். சென்னை, திருப்பூர் போன்ற நகரங்களில் பணி நிமித்தமாக வசிக்கும் வெளியூர் மக்கள் தேர்தலை முன்னிட்டு தங்கள் சொந்த ஊருக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இவர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் வசிக்கும் ஏராளமான வெளி மாவட்ட மக்கள் சொந்த ஊர் திரும்ப கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு அலையலையாக குவிந்தனர். முதலாக வாக்களிக்க போகும் உற்சாகம் இளம் வாக்காளர்கள் முகத்தில் ஜொலித்தது. என் சொந்த ஊர் ஈரோடு. நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறவங்களால ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருக்கோம். இங்கேருந்து எங்கள் ஊருக்கு நிறையா பஸ்ஸு விட்டுருக்காங்க. ஆனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. எப்போ போய் சேரும்னு தெரில. ஃபஸ்ட் டைம் ஓட்டு போகிறனால ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருக்கோம். சென்னை கோயம்பேடு தவிர சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், பெருங்களத்தூர் ஆகிய பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. இதனால் நகரின் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஊருக்கு செல்ல குடும்பத்துடன் வந்தவர்கள் இதனால் கவலையில் ஆழ்ந்தனர். நான் திருச்சிக்கு போனோம். அரை மணி நேரமாக தேடிட்டு இருக்கேன். பஸ் எதுவுமே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலான்னு வந்தேன். 3 நாள் லீவு ஓட்டு போடணும் ஆர்வத்தில் போகிறேன். பட் ஆனால் பஸ்ஸே கிடைக்கல. என்ன பண்ணுறேன்னு தெரியல. நானும் என் மிஸ்ஸஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், பஸ்ஸே கிடைக்கல. அண்டர்ஸ்டில் ஆனால் போயே ஆகணும் ஊருக்கு ஓட்டு போகிறதுக்கு. நான் இன்றைக்கி வெயிட் பண்ணியாச்சும் கண்டிப்பாக போய் ஆகணும். சொந்த ஊர் திரும்புவதற்காக சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் அது போதுமானதாக இல்லை. பேருந்து கிடைக்காமல் அவதிப்பட்ட பலர் தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் செலுத்தி செல்ல நேரிட்டது. திருவிழா காலங்களில் மட்டுமல்லாமல் தேர்தல் சமயங்களிலும் கூடுதலாக சிறப்பு பேருந்து விடப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்தனர் இளம் வாக்காளர்கள். இன்னும் ஒரே ஒரு சஜஷன்ஸ்னால், கவர்மெண்ட் அந்த வெப்சைட்டு ப்ரைவேட்டில் மக்கள் போய் ரீச் பண்ணுறதுக்கு பதிலாக கவர்மெண்ட் எஸ்இடிசி ரிலேட்டட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ் நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணாங்கனாலே மக்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இலவசமாக கிடைக்கிறத விட இந்த மாதிரி சர்வீசஸுக்கு மக்கள் கம்மியான பணம் கொடுத்து போக ரெடியாக இருக்காங்க. பட் கவர்மெண்ட் அந்த சப்போர்ட் கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ தேட் ப்ரைவேட் இப்போ நாங்கள் 400 கொடுத்து இங்கே போகிற ட்ராவலை விட ப்ரைவேட் பார்த்தீங்கன்னா 1000 rupees 1500 கொடுத்து போக வேண்டியிருக்கு. ஸோ அதை தவிர்க்கலாம். கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் இன்னும் இதுக்கு நல்லாயிருக்கும். பட் எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. 100% வாக்குப்பதிவு என்ற தேர்தல் ஆணையத்தின் விழிப்புணர்வு காரணமாக ஏராளமான மக்கள் மத்தியில் வாக்களிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்துள்ளது. அதற்கு ஏற்ப வாக்களிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை அரசு செய்து தர வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.